ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஜிங்ஷியோட அம்மா கிட்ட நேராக கோச் வந்து, ஜிங்ஷி ரொம்பவே திறமையான பையன், அவன்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, அவனை நான் டைரெக்டாக இது வரைக்கும் ப்ரைஸ் பண்ணதே கிடையாது, ஆனாலும் அவன் அவ்வளோ சூப்பராக விளையாடுவான், அவன் விளையாடுறதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கலன்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்ததுங்கும் போது அவனோட காலையே அவனால் காப்பாற்றிக்க முடியல, எப்படி பிளேயர் ஆக முடியும்னு கேட்குறாங்க. இங்கே ஸ்கூலில் ப்ரொஃபஷனல் ட்ரைனர் கிடையாது, அவனாவே மொத்தமாக கற்றுக்கிட்டதால தான் ராங் மெத்தடை யூஸ் பண்ணி அவனுக்கு இன்ஜுரியே ஆயிருக்கு. ப்ரொஃபஷ்னலாக அவனுக்கு ட்ரைனிங் மட்டும் கொடுத்தா போதும், ரொம்ப நல்ல பிளேயராக வருவான், முடிவு உங்கள் கையிலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அம்மா என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அப்படியே கட் பண்ண ஹுவா பார்க்க வந்திருக்கா. எப்படி ஜிங்ஷி இருக்குன்னு கேட்டவே தெரியாமல் காலை இடிச்சுட்டு பதறிட்டான் பையன். டேப்லெட் எடுத்து கொடுத்து கஞ்சியை கொடுத்துட்டு, நீ எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தேன்னு கேட்கவும், எப்படியாச்சும் வின் பண்ணணும்னு இருந்தேன், அதனால தான் இப்படி ஆயிடுச்சுங்கிறான். ரொம்பவே அப்செட்டாக இருக்கான். எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கான். எப்பவுமே துருத்துருன்னு மற்றவங்களுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு ஃபுல் எனர்ஜியோட இருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் இவ்வளோ டவுனாக இருக்கிறத ஃபீல் பண்ணுறேன்னு பார்க்குறா. இப்போ வீட்டில் அம்மாக்கள் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அவனால் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், இந்த வருஷம் வீட்டில் இருக்கட்டும், அடுத்த வருஷம் திரும்ப ரீஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்ல, ஏன் ஆண்டி இப்படி சொல்கிறீங்க, சாங் இருக்கான்ல, ஸ்கூல் முடிஞ்சதோ ஈவினிங் வந்து நாங்கள் சொல்லித்தரோம், நானும் ஹெல்ப் பண்ணுறேன், இதுக்காக எதுக்கு ஒரு விஷயத்த வேஸ்ட் பண்ணுங்கிறா. ஸோ இப்போ ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு வரேன். அப்படியே ஆசையாக பார்க்குறான். புக்கை பார்த்ததும் பவுன்னு ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் யாராச்சும் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்களா, என்னால் முடியல, எனக்கு தலையெல்லாம் ஒரே வழியாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியாவது தப்பிக்க பார்க்குறான். உடலையே கண்ணை பிடிச்சி உட்கார வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி இவங்க வந்தாலே இவன் ஆக்டிங் தான், என்ன ஆக்டிங் போட்டாலும் இவங்க கிட்ட செல்லாதுல, கம்பல் பண்ணி கஷ்டப்பட்டுதான் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. போங்க, என்னால படிக்கவே முடியாதுன்னு சொல்ல, அப்போ உனக்கு போனும் கிடையாதுன்னு போடுங்க, சரி படிக்கிறேன்ட்டு இருக்கான். பையன் கொஞ்சம் டயர்டா இருப்பான்னு பிளம்ஸை கொடுக்க துப்பிட்டு இருக்கான். வாய்க்கில போட்டு இவங்களும் திணிச்சுக்கிட்டு கிடக்காங்க. அப்படியே ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அழகா அவனுக்கு பொக்கே எல்லாம் வாங்கி கொடுக்குறா. அவன் டிஸ்சார்ஜ் ஆகுற நாளும் வந்துடுச்சு. உங்க வில்லேஜ்ல இந்த டைம் நிறைய பூக்கள் பூக்கும்ல, ஜிங்ஷியோட நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஒரு நாள் போயிட்டு வரலாங்கிற மாதிரி சாங் சொல்றான். ஸோ இப்போ அப்படியே அவனை கூப்பிட வரேன். ஃபைனல் மேட்ச்க்கான என்ட்ரி டிக்கெட் 2 அனுத்து கொடுக்குறா. அதை இவன் வீட்டுக்கு வந்ததும், என்கிட்ட 2 டிக்கெட் இருக்கு, நீங்க யாராவது என் கூட வரீங்களான்னு கேட்க, அம்மாக்கு இன்னுமே மனசு மாறல போல, அப்பா சண்டே ஃப்ரீயா தான் இருப்பாரு, அவர் வருவாருங்கிற மாதிரி சொல்றாங்க. இவனோட ரூம் ஃபுல்லாவே ஃபுட்பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு. அப்படியே ஓரளவு சரியாக ட்ரைனிங்க்கு வந்துட்டான். பாவம் ரொம்பவே கஷ்டப்படுறான். அவனை பாக்குறதுக்காக ஹுவா வந்திருக்கா. இப்ப எப்படி இருக்க, கொஞ்சம் பரவாயில்லையான்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஃபுட்பால் மேட்ச்ல எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ பெரிய காயம் இருக்கு, என்னோடதெல்லாம் சின்னதுதான், இருந்தாலும் ஹுவா நான் சொல்றத என்னோட பாடி கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் முன்னாடியே கிவ் அப் பண்ணியிருந்தா என் அம்மா அப்பாவும் என்னை நினச்சி இவ்வளோ வருத்தப்பட வேண்டிய அவசியம் வந்திருக்காது, அவங்களுக்கு தனிப்பட்ட கரியர் இருக்கு, என்ன நினச்சி எப்போ பார்த்தாலும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாதுல்லங்கும் போது, இது ஜஸ்ட் பிகினிங் தான்டா, சீக்கிரமாவே சரியாகிடுவேன், எப்போதான் நீ என்னோட ஸ்கூலுக்கு வர போறியோ, இந்த சாங் ஸ்கூலுக்கு போகிற வழியில கூட மேக்ஸை சொல்லி கொடுத்து என்னை மென்டல் ஆக்கிடுவான் போல, நீ தாண்டா என்னை காப்பாற்றணுங்க. ஹுவா இனிமேல் என்னை பார்க்க வராதுங்கிறான். ஏன் உன்னை பார்க்க வரக்கூடாதுன்னு கேட்க, என்னை பார்க்க வரதால உங்களோட ஸ்டடீஸும் அஃபெக்ட் ஆகும், உண்மையாக தான் சொல்கிறேன், வராதிங்கங்க. சரி நான் சாங் கிட்ட சொல்லிடுறேங்கிறான். சாங் மட்டும் இல்லை, உன்னையும் சேர்ந்தா சொல்கிறேன்னு சொல்லிட்டு நார்மலாகவே பேச மாட்டேங்கிறான். அவனால நடக்க கூட முடியலனாலும் ஹெல்ப்பே பண்ண வேண்டாம்னு தான் சொல்லிட்டு இருக்கான். இவங்களோட ஸ்டடீஸ் அஃபெக்ட் ஆகுங்கிறதுக்காக ஒன்றும் அவன் வர வேணான்னு சொல்லலை. அவனோட ஃபியர்ஃபுல் ஸ்டேட் இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவன் என்ன சொன்னாலும் சரி, அவனை ஜெயிக்க வச்சு நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரை பண்ணுற நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் அப்படியே ஓரளவு ரெடியாக இருந்தால ஸ்கூலுக்கு வரான். நேராக கிரவுண்டுக்கு போய், நான் இங்கே தான் அதிகமாக புஷ்அப் எடுத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு முன்ன நடந்ததை நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணவும், ஜிங்ஷி உனக்கு என்ன 17 வயசு தான் ஆகுது, இதே வயசில் ஒரு ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயருக்கு லிகமெண்ட் உடஞ்சே போயிடுச்சு, பட் அவர் கிவ் அப் பண்ணலையே, அவரோட 28வது வயசில் சாம்பியன்ஸ் லீக்ல போட்டி போட்டாரு, இது போல எடுத்துக்காட்டுக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு லைனா சொல்லிக்கிட்டே போறா. இதை தான் நேற்று உட்காந்து சர்ச் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ அப்படி வேகமாக சொல்றதுல மறந்து போயிடுச்சு. பைபிள நோட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கு. ஸோ அதை பார்த்து அவள் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க, ஹுவான்னு கூப்பிட்டா கூட காது கேட்கல. ஹுவா ரொம்ப தேங்க்யூன்னு சொல்றான். இவளுக்கு வார்த்தையே இல்லை. நான் ஈஸியாக எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு ஜாலியாக இருக்கிற ஒரு பர்சன் தான், ஆனால் இந்த மார்னிங்கை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது, என்னாலேயும் முடியும்னு எனக்கு தைரியத்தை கொடுத்த நாள் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட எஃபர்ட்னால இவனுக்கு நிறைய தைரியம் வந்துடுச்சு. அப்படியே கட் பண்ணா ஸ்டேடியம்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. மேட்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ அப்பா உனக்கு கால் சரியானதுக்கு அப்புறமா திரும்ப விளையாடலான் இருக்கியான்னு கேட்க, நான் இது எந்த வயசுல ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியாதுப்பா, ஆனா இது விளையாடுறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அம்மாக்கு தான் என் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லைன்னு சொல்ல, அப்படி இல்லப்பா உனக்கு அடிபட்டுரும் தான் அவ பயப்படுறாளே தவிர, நீ விளையாடுறத அவ ஆசாசியா பாப்பாங்க, இவனுக்கு கண்ணே கலங்கிடுச்சு, எனது அம்மா பாப்பாங்களான்னு சொல்லி, நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரியே கடைசி வரைக்கும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்,
நம்மளோட முயற்சியை கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பாவும் ஃபுல் சப்போர்ட்ல இருக்காரு. இப்போ அப்படியே கிளம்ப அம்மா வந்துட்டாங்க. இந்த வழியா போனேன், அப்படியே உங்களோட வீட்டுக்கு போலான்ட்டு தான் வந்தேங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. என்ன பார்க்க வராம கூப்பிட வந்திருக்கியான்னு கேட்க, ஜிங்ஷி விளாண்டா கூட பார்த்துருக்கலாம், அவன் தான் விளாட்லையே, வந்து மட்டும் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ இது மாதிரி கோச் என்னை வந்து பார்த்தாங்க. யூத் டீம்ல நீ செலக்ட் ஆகிற அளவுக்கு உனக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொன்னாரு. நீ ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டு போய் விளையாடுன்னு சொல்லிட்டாங்க. இவனால தாங்கவே முடியல சந்தோஷத்தை. அப்படியே இப்போ வீட்டுல அந்த மேட்ச் டிக்கெட் கிடைக்கவும், மா டிக்கெட்டை வச்சுட்டே நீங்க மேட்ச் பார்க்க வரல, எங்கிருந்து வாங்குனீங்கன்னு கேட்க, எனக்கு ஹுவா தான் கொண்டு வந்து கொடுத்தா, அன்னைக்குன்னு பார்த்து முக்கியமான மீட்டிங் வச்சுட்டாங்க, அதனால தான் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது உங்களை வந்து பார்க்கணும்னு வந்தேன்னு சொல்ல, அட்டேங்கப்பா இந்த பிள்ளை எத்தனை டிக்கெட் வாங்கியிருக்கு பாருன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து பத்திரமா உள்ள வைக்கும்போது பக்கத்துல பிளேயர்ஸ் பத்தி நோட்ஸ் எடுத்தால அது இருக்கவும், இவனுக்காக அவ எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு நேராக அவளுக்கு தான் கால் பண்றான். ஆமா உனக்கு ஏது இவ்வளோ டிக்கெட்ஸ்ன்னு கேட்க, உன் கோச் கிட்ட இருந்து தான் வாங்கினங்கிறா. நேராக அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு டிக்கெட் வேணும்னு கேட்க எடுத்துக்கோமான்ட்டாரு. 3 எடுத்துட்டு இதோ எடுத்துட்டு சார்ன்னு சொல்லி காட்ட அவர் பார்க்கலையா, அப்படிதான் வாங்கிட்டு வந்திருக்கா. அடிப்பாவி இவ்வளோ ஈஸியாக வாங்கிட்டு வந்தங்க, அப்புறம் என்னை காலில் விழுந்து கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு வந்தேன்னு நினச்சியாங்கவும், அவன் அதைத்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பான் போல, கம்முனி வைன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரான். சாங்கு காம்படிஷன் இருக்குன்னு போயிட்டானாமா. நானே இவனை கூட்டிட்டு போய்க்கிறேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட அம்மாவுக்கும் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாங்க. பார்த்தா நம்ம ஹுவா இவனுக்காக சைக்கிள்ல சீட்லாம் செட் பண்ணி வச்சிருக்கா. சரி பாபா சீக்கிரமா கிளம்பலான்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சு தள்ளிட்டு வர. எத்தனை தூரம் தள்ளிட்டு வர முடியும், மூச்சு வாங்க கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வர. ஹுவா இப்படியே போனா நாளைக்கு கூட போய் சேர மாட்டோம் ஸ்கூலுக்கு, சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும் ஆகட்டும்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கலாச்சிக்கிட்டே வர. இவ்வளவு கஷ்டப்பட்டு தள்ளிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. இதை எத்தனை நேரம் கஷ்டப்பட்டு தள்ளிட்டு போனேன்னெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அன்னைக்குதான் ஜிங்ஷி பழையபடி என்கிட்ட நார்மலா பேசினா. அப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, கண்டிப்பா இவனோட கோலை அச்சீவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவர் ஆக ஆக அவனோட ட்ரைனிங்கும் அதிகமாயிடுச்சு. ரொம்ப நல்லாவே எஃபோர்ட் போடுறான். ஓரளவு முக்காவாசி சரியாயிட்டான். ஸோ சீக்கிரமாவே ஸ்பெஷல் ட்ரைனிங்க்கு போக போறேன். அந்த புல்லோட மனத்தை ரொம்பவே மிஸ் பண்றேங்க. புல்லோட மனமா அதோ இந்தாடா மோந்து பாருன்னு சொல்லிட்டு இலத்தலையை கொண்டு வந்து அவன் மூஞ்சி மேலேயே காட்டிட்டு இருக்க. கரெக்டா சாங் வரா. இவங்க இங்க சந்தோஷமா ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி இருக்கவும் இவனுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும் போல. அப்போ கரெக்டா கடையில இருந்து கால் பண்ணி, நீ கேட்ட ஆர்த்தோபெடிக் புக் வந்துருச்சுப்பா, நாளைக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்களை பார்க்க இவன் எல்லாமே அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா. பார்க்கவே முடியல, அந்த இடத்த விட்டே கிளம்பிட்டான். ஸோ இப்போ அடுத்த நாள் இந்த புக்கை வாங்க வரான். அவர் இவனுக்காக எடுத்து வச்சு கொடுக்கறதால 150 யான் புக்கை 180க்கு விற்கிறாரு. இவன் அளவாதான் காசு கொண்டு வந்திருக்கான். நேற்று போன்லயே சொல்லியிருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு கம்மியா காசு இருக்கேன்னு யோசிக்கும் போது நம்ம சிஷி கொண்டு வந்து கொடுக்குறா. நீ வேற கிளாஸ் போனதுல இருந்து அதிகமா படிக்கிறல்ல, நான் வேணா உனக்கு சொல்லித்தரேங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் படிச்சுப்பேன், இந்த ஹெல்ப்புக்கு நீ ரிட்டர்ன்லாம் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வராங்க. ஹுவாக்கும் உனக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா பேசினா சரியாகிடும்னு சொல்ல, எங்க வீட்டு மெய்ட் கூட சொன்னாங்க என்னோட பிரச்சனையே நான் எதையும் சொல்லாததுதான்னு. பேசினா எல்லாம் சரியாயிடும்னு எனக்கும் தெரியும், ஆனா எனக்கு பேசவே வரமாட்டேங்குதுன்னு சொல்ல போனா நானும் அப்படிதாங்கிறான். எப்படி என்னோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசணுங்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, நான் மனசார உன்கிட்ட பேசுறது எப்படின்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கவும், அது எப்படின்னு கேட்கிறான். ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்லும் போது கரெக்டா ட்ரெயின் போக சவுண்ட்ல அவனுக்கு கேட்கல. திரும்ப என்ன சொன்னேன்னு கேட்கவும் அவ சொல்லலாத. இப்போ இந்த பக்கம் அந்த ட்ரைனிங் செலெக்ஷன் நடக்கும் போல கிரவுண்ட்ல தான் இருக்கான். இவன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கவும் அவன் கையில அவங்க அம்மா இவளுக்கு குட் லக்கு கொடுத்த ஒரு ரெட் ஸ்ட்ரிங்கை கையில கட்டி விட்டு, இது என்னோட அம்மா என்னோட குட் லக்காக அவங்களே செஞ்சு கொடுத்தாங்க, ஸோ என்னோட குட் லக்கை உன்கிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புறேன்னு சொல்லிட்டு கட்டிவிட, இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த எனக்கு கொடுக்குற போலியங்கவும், அப்படிலாம் இல்லை டெம்பரரியாக தான் கொடுக்குறேன், அப்புறமா உனக்கு நானே வேற ஒன்று செஞ்சு தரங்கும் போது, கவலைப்படாத ஹுவா, மேட்ச்ல போய் அடிச்சு நவுத்த போறேங்க, யாரு நீ என் பிரதர்ல எனக்கு தெரியுங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமா வித்தனோட நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.